தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாடு மதுரையில வேற மாதிரி நடத்தப்பட்டுச்சு. ஆனா அந்த மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் இருந்தது. ஆனா நான் தலைவர்களை பத்தி திட்டுறதோ எதிர்கட்சியில இருக்கிறவங்களை திட்டுறதோ பண்ண மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் கையில எடுத்திருக்கிற யுக்தி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே குறை சொல்றது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு கதை தான்ப்பா அப்படின்னு சொல்லும் வகையில தான் மாறி இருக்கு. சரி, இன்னைக்கு முக்கியமா என்ன டாபிக் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர் அரசியல் புதுசா இருக்கா? தாவேக்கால சேர் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த சேர் உடைஞ்சதுனால அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இப்ப பாஜக இதை பத்தி என்ன விமர்சனம் பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நாம் தமிழர் கட்சி என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு தேதிக்கு என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத புட்டு புட்டு நான் உங்களுக்கு வைக்க போறேன். இது நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கறத பத்தியும் டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஸ்டார்டிங்ல இருந்து மாநாடுல அவருக்கான ஒரு பெரிய ஸ்கோப் இது, அவருக்கான ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இது. சோ இதை கொஞ்சம் நழுவ விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும் வகையில தான் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இருந்துச்சு. இதுல நிறைய விஷயங்களை தமிழக மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஷோரா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணி பேசியிருந்தாரு, அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். லைக் அஜித்குமார் அவர்களுடைய ஒரு டெத்து, அது சட்டம் ஒழுங்கா இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சீர்திருத்தமா இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு பதில் அவங்களுடைய பெயரையே மென்ஷன் பண்ணி அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா அங்க மக்களுடைய மனசுல கொஞ்சம் நின்று இருப்பாரு. அடுத்து தூய்மை பணியாளர்களுடைய ஒரு பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணி அவர் அந்த இடத்துல கொஞ்சம் சிறப்பா பேசியிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் மனசு நின்று இருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இது எல்லாத்தையுமே பெயர் பட்டியலோட அவர் வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். வழக்கம் போலவே ரொம்ப நார்மலா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவர் இப்படிதான் பண்ணுவாருன்னு. எஸ், ஒரு ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான், மோர் தென் 1 hour மேல அவர் பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்ல, அது இந்த வாட்டியும் கிடையாது. கிட்டத்தட்ட 35 to 45 நிமிடங்கள் மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச் கேட்க மாசா சூப்பரா இருந்துச்சே தவிர இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது பலரின் கருத்தாகவும் இருக்கு. சரி, இதெல்லாம் விட விஷயத்துக்கு வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் மாமா விஷயம் பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சேர் உள்ளூர்ல இருக்கிற நபர்கள் கொடுக்க மாட்டோம், ஒப்பந்ததாரர்கள்லாம் நாங்க தரவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால கேரளால இருந்து வர வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே முற்றிலும் பொய்யா. தமிழக வெற்றி கழகத்துக்காக கேரளால இருந்தெல்லாம் ஒண்ணுமே சேர் வரல, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்துதான் அந்த பார்ட்டிகள் தரப்புல வந்துச்சு சேர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல ஒட்டு மொத்தமா லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் 10,000 சேர்கள் கிட்ட சேதமாச்சு அப்படின்னு. பட் அஃபீஷியலா அந்த பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே சொன்னது என்ன அப்படின்னா 3000 சேர்கள் அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெண்டர் விட்டுறவங்க கதறிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கொஞ்சம் நார்மலா தான் இருக்காங்க. இவ்வளவு சேர்ஸ் எல்லாம் போயிருச்சு, ஸோ இதுக்கு இழப்பீடு அப்படிங்கிறது எங்களுக்கு தேவை, லைக் இதெல்லாம் எங்களுக்கு திரும்பவும் நீங்க கிளைம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க அவங்க கிட்ட முன் வச்சிருக்கோம். அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த டீம் கிட்ட பேசியிருக்கோம். ஸோ அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட பேசிட்டு எங்களுக்கான செட்டில்மெண்ட்ஸை கொடுக்கறதா சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனநிலையில அவங்க இருக்காங்க. ஆனா மீதம் இருக்கிற கட்சிகள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆரம்பிப்போமா. சோ சீமான் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களும் தான் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மாநாடு நடத்துறோம், பெரிய பெரிய மீட்டிங்ஸ் நடத்துறோம், எங்கேயாவது எந்த இடத்துலயாவது நீங்க இந்த மாதிரி சேரை ஒட்டைக்கிற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பசங்க அவங்க அப்படிங்கறத சீமான் அவர்கள் கேட்கிறாரு. இந்த கேள்வியோட நின்றுடுச்சு அவருடைய வார்த்தைகள் விவாதங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முகப்புல எதுக்காக திடீர்னு புது தலைவர்கள் எல்லாரையும் கொண்டு வச்சிருக்கணும், அவருடைய கொள்கை தலைவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதுபடிதான் நான் போவேன்னு அவர் இருக்காருல்ல. திடுதப்புட கூட்டிட்டு எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணா அவர்களையுமே நிறுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அந்த ஒரு விஷயத்தையும் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்துல இருக்கும் ஒரு சித்தாந்தத்தை வெறும் சினிமாவை வச்சு மட்டும் வீழ்த்திட முடியாது, அதுக்கு அரசியல் இன்னும் நல்லா தெரியணும், அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுசா படிச்சு ஒரு புரிதலோட விஜய் அவர்கள் வரணும். ஆக்கப்பூர்வமா அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம வெளி ஓட்டத்துல பார்த்துட்டு அதை பார்த்தோட ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, அதை வச்சு அவர் சிலிர்க்க பேசுறாரே தவிர அதனுடைய புரிதல் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறதையும் கூடுதலா சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கான ஒரு கிரிட்டிசைசம
கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷுவரா ஃபேஸ் பண்ணும். பிகாஸ் தே ஆர் ரெடி. அண்ட் அதையும் தாண்டி அவங்க இப்பதான் நான் முன்னாடி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 2 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க இப்பதான் திருத்திக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையும். பெரிய அளவுல எல்லாம் வந்து மாநாடெல்லாம் பார்த்தது கிடையாது. மக்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறதே அவருக்கு எப்படி இருக்குமோ நம்ம நினைச்ச பட்சத்துல எவ்வளவோ மோர் தென் பெட்டர். ஆனாலும் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போறேன், நான் தான் இந்த தமிழ்நாட்டையே வந்து ஆள போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்னா அவருடைய திறமை இன்னும் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கணும் அப்படிங்கறதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கேள்விக்குரிய ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். திடீர்னு விஜயகாந்த் அவர்களை பத்தி எதுக்காக வந்து பேசணும், அவரு ஏன் பேசுறாரு? அவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாம அவ்வளவு சீரியஸா இருந்திருக்காரு. ஒரே ஒரு நாள் வளர்த்து விட்டவரே அவரு தானே. ஒரே ஒரு நாள் போயிட்டு விஜய் அவர்கள் விஜயகாந்த மீட் பண்ணிட்டு வந்தாரா? அதையே அவர் பார்க்கல. ஆனா வந்து திடீர்னு இத்தனை நாட்கள் இல்லாம இப்போ இன்றைய தேதிக்கு அவர் எதுக்காக ஸ்டேஜ்ல மதுரை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது விஜயகாந்த் அண்ணனை என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உருக உருக பேசுறாரே, அவர் எப்படி இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கேட்கிறாரு. அண்ட் அவர் சொல்ற இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, விஜய் அவர்கள் சொல்ற ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்க, கட்சிக்காக நீங்க வந்து வாக்களிங்க அப்படின்னு அவர் சொல்லல. வாக்கு வந்து நான் சொல்ற கருத்துக்காக போடுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அவர் சொல்ற விஷயம் பாருங்க, என் முகத்துக்காக போடு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு 5-10 வருடங்கள்ல அவருடைய முகவாணியும் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த முகத்துக்காகவே இன்னும் பார்த்து போட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சீமான் கலாச்சிட்டு இருந்தாரு. சரி, இப்ப சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தை எந்த அளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கறத டீடைல் அண்ட் டெப்தா நான் சொல்லிட்டேன். அடுத்த கட்டமா பாஜக இவங்க என்னெல்லாம் அவங்கள பத்தி சொல்றாங்க அப்படிங்கறதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துருவோம். சேரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து திமுகவும் இருக்கும், தமிழக வெற்றி கழகமாவும் இருக்கும். அதுவே சேரை அடிக்க வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அதுதான் பாஜக. ஒழுக்கம்னா இங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் வகையில பாஜகவினர் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பயங்கரமா பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து அவங்க முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. அங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் சூப்பரா மெயின்டைன் பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஃபைனலி அங்க இருந்து கிளம்பும் போது அந்த பக்திகாரத்தோடயே இருக்கிற ஒரு சேரை கூட உடைக்காம அழகா பத்திரமா உட்கார்ந்திருந்த இருக்கைகளை கூட அடுக்கி வச்சுட்டு தெளிவா குழந்தைங்க கூட வந்துச்சு. அண்ட் போட்ட குப்பைகளை அவங்களே கிளீன் பண்ணும் வகையில போட்டோஸ் வீடியோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருந்த அந்த மாதிரியான இடங்கள் அதே மதுரையில நடக்குது அப்படிங்கும் போது ஒரு டிசிப்ளின் இவங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்க செய்யுது. சரி, இப்ப வந்து விஜய் அவர்கள் பத்தி முடிச்சிருவோம். அடுத்த கட்டமா இப்போ வந்து திருநெல்வேலியில பூத் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருகை கொடுத்திருந்தாரு, எல்லாரும் பத்தியும் சிறப்பா பேசினாரு. அண்ட் நான் நேத்து வந்து டெப்தா அமித்ஷா அவர்களுடைய பேச்சை மட்டுமே வந்து மையமா வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் அமித்ஷா வந்து கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா திமுக வந்து எப்படியாவது, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு குறிக்கோளோட இருக்கிறது தன்னுடைய மகனை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது. காங்கிரஸ்னுடைய ஒரே ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகுல் காந்தி ஆளுநர் ஆகணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இது எப்பயுமே அவங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாரு. தமிழ் வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா பேசணும்னு எனக்கு தோணுது, பட் பேச முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தமிழ் மண்ணை பற்றி கொஞ்சம் பெருமையா பேசியிருந்தாரு. சோ அமித்ஷா அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த கட்டமா என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 39% வந்து ஜெயிச்சு நம்ம வந்து இந்த ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கறதுல தெள்ள தெளிவா அமித்ஷா அவர்களுடைய பிளான் சூப்பரா இருக்கு. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வராரு, அவரும் பேசுறாரு. அவர் பேசினது சும்மாதான் கிடையாது. இத்தனை வருட காலம் நம்ம பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்னா எடப்பாடியாருக்கும் அண்ணாமலைக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதே, இவங்க 2 பேருமே நான் சிங்கிலே இருப்பாங்களே அப்படின்னு தோன்ற நம்ம எல்லாருக்குமே திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் 8 மாத காலம் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாவது வந்துட்டு பொதுச் செயலாளரான அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடியாரை நம்ம வந்து முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கணும், அப்பதான் நம்ம வந்து பணி முடியும், அதுதான் நம்மளுடைய ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அண்ணாமலையா இது என்ன திடுதுப்புன்னு அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் நம்மளுக்கான ஒரு டிங் அப்படின்னு ஒரு பெல்லு, அது அமித்ஷா அவர்கள் தான். சோ அமித்ஷா
கார்ல வரும்போதும் சரி, அவரை கூட்டிட்டு வரும்போதும் சரி, முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் கூட தான் டிராவல் பண்ணியிருக்காரு. இது என்ன திடீர்னு புதுசா இருக்கே, புது கதையா இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆக்சுவலி பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழகத்துல அப்படின்னு பார்க்கும்போது 3% மட்டும் தான் இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 4 வருட காலம் ஆகும் இந்த ஒரு நிலையில திமுகவுக்கு பிரதான எதிரி அதிமுகவா இல்லனா திமுகவினுடைய பிரதான எதிரி பாஜக அண்ணாமலையா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு பாஜகவினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 11 to 13% அளவுக்கு உயர்ந்திருக்கு. சோ ஒரு தனி மனிதனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கிராட்டிடியூட கொண்டு வர முடியும் அப்படின்னா இவர் கையில தான் தொண்டர்களுடைய மொத்த கீஸுமே இருக்கு அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. சோ தட் கார்ல வரும்போதே இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அண்ணாமலை நம்மளுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான், இன்னைக்கு வந்து கொஞ்சம் தெளிவா நீங்க பிளான் பண்ணுங்க, உங்களுக்கான பதவி வந்து எடப்பாடியாலெல்லாம் போல, உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி சூப்பர் பதவி வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியும் பேசி, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சியோ இல்லை என்னுடைய வளர்ச்சியோ கிடையாது, கட்சி வளரணும் அப்படின்னா இவங்க வந்து ஆட்சியில உட்காரணும், ஆட்சியில நம்ம கூட்டணி உட்கார்ந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், நிலைக்க முடியும் அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை கிட்ட தெள்ள தெளிவா சொன்ன காரணத்தினாலும் கட்சியோ ஆஸ்தியோ பதவியோ எனக்கு எதுவும் தேவையில்ல, கட்சி வளர்ச்சி, அதாவது பொதுவாவே அண்ணாமலை அவர்கள் அவரை பற்றி விமர்சனம் பண்ணா கூட தாங்கிப்பாரா இருக்கும், ஆனா கட்சியை பத்தி ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அங்கவே நின்னு கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு டைப்பா எதுவா இருந்தாலுமே நேருக்கு நேர் கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற அந்த நபர் ஓகே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கூட்டணி அங்க போயிட்டு சேரணும், ஒரு கட்சியில இணைஞ்சிருக்கும் அப்படிங்கும் போது ஆட்சியை அவங்க பிடிச்சாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்களும் ரியலைஸ் பண்ணிட்டு தான் இத்தனை மாத காலங்கள் இல்லாத ஒரு மாற்றம் அமித்ஷாவினால் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களை அமித்ஷா நல்லா அரவணைச்சிருக்காரு, அவருக்கான எல்லா விஷயங்களும் செய்ய போறதாகவும் எல்லாரும் சொல்றாங்க. வெயிட் பண்ணுவோம், என்ன மாதிரியான பதவிகள் வரப்போகுது, என்ன மாதிரியான ஒரு குட் நியூஸ் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வரப்போது காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா விஜய், அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பூமர் அங்கிள் கதை மாதிரி இருக்கு, அவர் பேசினதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியே கிடையாது. 1977 எம்ஜிஆர் வந்து ஆட்சி பிடிச்ச காலம் அப்படிங்கிறது வேற, ஆனா 2026 தேர்தல்ல திமுகவை வென்று வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பகல் கனவு மாதிரி, இதெல்லாம் பலிக்கவே பலிக்காது, பகல் கனவு காண வேண்டாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு விமர்சனத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இவர் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 51 வயசுப்பா யாரு விஜய்க்கு, அவருக்கு 74 வயது கிட்ட ஆகுது ஸ்டாலின் அவர்களுக்கு, கிட்டத்தட்ட 21 வயது வித்தியாசம் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லாங் கேப் வந்து வயசுக்கு நடுவுல இருக்கும் போது அங்க அப்படி இப்படி கொஞ்சம் ஏதோ ஒரு இதுல வந்து அங்கிள்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தாவே காவினர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதே ஒரு டீம் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ரொம்ப அப்போனா ஒரு 29 ஏஜ் இருக்குமா, ஒரு 29 வயசு இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ விஜய் அவர்களை பார்த்து அங்கிள்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவினர் அதாவது உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் ஆகி கொதிச்சிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு கேட்கிற கேள்விகள் கரெக்ட் தான், ஆனா பதில் சரியா ஒரு இடத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. யாருக்கு எப்படி சாதகமோ அப்படித்தானே வரும். சரி, இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லிடுச்சு, பேசிடுச்சு. அடுத்த கட்டமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் வந்து நாகரிகம் இல்லாம ஒரு மாதிரி பேசியிருக்காரு, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அவர் வந்து நடிகர் அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்து ஒரு அந்தஸ்துல இருந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அந்தஸ்துக்கு வந்திருக்காரு, ஆனா அது அவருக்கு வந்து அவர் பேசுற பேச்சு மூலியமா அது உண்மையா அப்படின்றது சந்தேகமா இருக்கு, நடிகர்ல இருந்து இன்னும் தலைவரா ஆகல போல, அதனாலதான் இந்த மாதிரி நாகரிகமற்ற வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவர்கள் பயங்கரமா விளாசுறாரு. தமிழக முதலமைச்சரா ஒரு நல்ல பதவியில இருக்கும் ஒரு நபரை பார்த்து மாமா அங்கிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதெல்லாம் சரியே இல்லை, ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ஏத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா 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 விளாசிட்டு இருக்காரு, குமுறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல அரசியலற்ற வார்த்தை அது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு விஷயம் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க உயிரிழந்திருக்காங்க.
கண்ணகி நகர்ல மின்சாரம் பாய்ந்ததுனால வரலட்சுமி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ மார்னிங் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. மழை நேத்தெல்லாம் சென்னையில உரிச்சு வெளுத்து வாங்கிடுச்சு. எங்கேனாலும் டிராஃபிக், எங்கனாலும் மின் கம்பிலாம் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில இடத்துலலாம் பவரே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி மின் கம்பியில கால் வச்சு அவங்க மார்னிங் இறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் தரப்புல மொத்தம் வந்து 10 லட்சமும், தனியார் நிறுவனம் வந்து அவங்களுடைய சார்பில் 10 லட்சமும், டோட்டலா 20 லட்சம் வந்து இழப்பீடா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்காக நிறைய கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்த கதை எல்லாம் ஓகே தான். ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றது முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தினுடைய அலட்சியம் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அரசியல் களங்கள் ஆகட்டும் அண்ட் நார்மலா டே டு டே அரசியல் களத்துல நம்ம சந்திக்கக்கூடிய இடையூறுகள், நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணி நம்ம இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி, நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. ஸோ உங்க சைட்ல இருந்து நம்ம சேனலுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முடிஞ்சிச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.